அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு மோட்டிவ் இருக்கதான் நம்ம எடுத்துக்கலாமா இந்த போராட்டங்கள் தொடர்பா? இல்லை அவங்க நீங்கள் இந்த போராட்டங்களை அறிவிக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் மோட்டிவ் இருக்கத்தான் செய்யும். நான் வந்து அரசியலுக்கே வராமல் நான் போராடுகிறேன் அப்படின்னா சரி, உண்மையில சமூகத்தின் அதே கூட சந்தேகப்படுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து ஓட்டு கேட்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒருத்தருக்கு சமூக ஆர்வலர் ஓட்டு கேட்க போகிறோம், உனக்கு எதுக்காக நீ ஓட்டு கேட்குறேன்னு சொல்லி கேட்பாங்க. உனக்கு ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு ஓட்டு கேட்டு வர மாட்டா, நீ சமூக ஆர்வலர் சொல்ல கேள்வி எழுப்புங்க. அதே மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு மோட்டிவ் இருக்கு இருக்கதான். ஸ்டாலின் கிட்ட வந்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், 24 பேர்கிட்ட நீங்க சாரி கேட்பீங்களா, அதே மாதிரி வந்து நிவாரணம் கொடுக்கணும்னு. ஆனா இதே ஒரு கேள்வி விஜயை நோக்கி வரும்ல, நீங்களும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இப்ப இந்த காவல் மரணம் நடந்ததுனால நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பேசுறீங்க, ஆனா இதுக்கு முன்னாடி வந்து விஜயை ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி பண்ணலன்ற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? இல்லைங்க, விமர்சனம் வரத்தான் செய்யும். நீங்க இன்னும் சொல்ல போனா கூடுதலான ஒரு விமர்சனம் திமுக தரப்புல நான் பார்த்துட்டு வந்தேன். நீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் 10 வருட காலம் 2011 இருந்து ஜெயலலிதா பீரியட், அதுக்கப்புறம் ஓபிஎஸ் பீரியட், எடப்பாடி பீரியட் பார்க்கும்போது 80க்கும் மேற்பட்ட மரணங்கள் நடந்திருக்கு. அதையே நீங்க கடந்து போறீங்க. நீங்க வந்து அரசியல் எதிரி, கொள்கை எதிரிங்கிறது எல்லா இடத்திலும் கடைபிடிக்கணுமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? படுகொலை என்பது படுகொலை தான், கஸ்டோடி இல்லத்துக்கு கஸ்டோடி இல்லத்து தான். இதற்கும் இதில் 24 80 நம்பர்ஸ் தான் மாறுபடுதே தவிர அதையும் நீங்கள் சேர்த்து பேசத்தான் வேண்டும். இப்போ அவர் வந்து எப்படி பார்க்குறாருன்னா திமுகவை மட்டும் எதிர்த்தால் போதும், நம்மளுடைய எதிரி அப்படி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதில் நிறைய விமர்சனம் இருக்கின்றது. எல்லா காவல் நிலை மரணங்கள் அட்லீஸ்ட் இல்லை, நான் கடந்த 10 வருடங்கள் எடுத்துக்கிறேன், அதிமுகவும் சேர்த்து நான் விமர்சிக்கிறேன். நான் வந்து திமுக மட்டும் விமர்சிச்சா பத்தாது, அது தவறான பார்வை தான் நினைக்கின்றேன். அதிமுகவும்